வனவாசம் வீசும் காதல் மதுர மண்ணில் கலந்த என்ன பண்ணாலும் பக் வந்துட்டே இருக்கு. இது வேற சப்மிட் பண்ணலாம், அந்த ஆள் வேற கத்துன்னு கத்துவாரே. இது எப்படி சரி பண்றது? எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. எங்க மண்டையே வெடிக்குது. ஹே பிரீத்தி, என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி உட்கார்ந்து கத்திட்டு இருக்கா? இப்போடி சரியான தலைவலியா இருக்கு. எத்தனை டைம் ட்ரை பண்ணாலும் பக்னே வருது. எவ்வளவு நேரமா இதுக்காக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணேன்னு தெரியுமா? இப்ப எல்லாம் வேஸ்டா போக போகுது. என்னோட டிஎல்ல பத்தி தான் உனக்கு தெரியுமே. அந்த ஆளு வல்லுன்னு கத்துவான். அவன்கிட்ட எப்படி நான் தப்பிக்க போறேனே தெரியல. இது வேற நேரம் பார்த்து காலை வருது. அவ்வளோதானா? இதுக்கு எதுக்கிட்ட இவ்வளோ டென்ஷன் ஆகுற? ஆதிக்கிட்ட ஹெல்ப் கேளு, அவன் பண்ணி கொடுப்பான். அவர்கிட்டயா? உன் ஃப்ரெண்டு தானே, போய் கேட்கறதுக்கு என்ன? போய் ஹெல்ப் கேளு, அவர் பண்ணி கொடுப்பாரு. இல்ல வேண்டாம். அடியே, உன் டிஎல்ல பத்தி தெரிஞ்சுக்கிட்டே நீ வேண்டான்னு சொல்ற பத்தியா? அடியே, நீ மட்டும் அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கல, அதுக்கப்புறம் இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்ட எல்லாம் வேஸ்டா போயிடும். பாத்துக்கோ. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேளு. உனக்கு வேற வழியே இல்ல. என்னடி, அவன்கிட்ட நான் பேசுறது இல்லடி. இப்போ எப்படி போய் நான் ஹெல்ப் கேட்பேன்? அட, இவ்வளோதான் ப்ராப்ளமா? என்கிட்ட விட்டு நான் போய் ஆதிக்கிட்ட சொல்றேன். இல்ல வேண்டாம். அட என்னடி, நீ எதுக்கு எடுத்தாலும் வேண்டாம் வேண்டான்னு சொல்ற. நீயா போய் கேளுன்னு சொன்னாலும் போக மாட்ற, நான் போய் அவன்கிட்ட சொல்றேன்னாலும் வேணான்ற. இப்படியே உக்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்றது? அவனை தவிர வேற யாராலையும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நீ பேசாம இரு, நான் ஆதிக்கிட்ட சொல்றேன். அவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. ஐயோ, இவ ஒருத்தி. அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண, அவர் நோ சொல்லிட்டாரு. அன்னையிலேருந்து அவர்கிட்ட எப்படி பேசுறதுனே தெரியாம இருக்கேன். இப்போ வேற வழியே இல்லையா? ஹே பிரீத்தி, என்னாச்சு? அது தெரியல, பக்னே வருது. எங்க காமி, கொஞ்சம் கை நகத்து. அவனை சித்து கிடந்து விழிகள் பேராரையும் பார்க்காது. இங்க எதுக்கு லிங்க் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்க? அது டெலீட் ஆயிடுச்சுன்னா திரும்ப தேவைப்படுமேன்னு சேர்த்து வச்சிருக்கேன். இத காப்பி பண்ணி நான் வேற ஒரு ஃபோல்டர்ல போட்டு வைக்கிறேன். நீ கடைசியா இதை எடுத்து சேவ் பண்ணிக்கோ. ஓகே. ஓகே, இப்போ செக் பண்ணி பாரு, எல்லாம் கரெக்டா இருக்கும். ஹே பிரீத்தி, அதான் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு முகத்தை இப்படி வச்சிருக்க? அது ஒண்ணும் இல்ல ஆதி. ஆதி, நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லு. இல்ல, நான் நேத்து உங்ககிட்ட ஒன்னு கேட்டேன், நீங்க அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டீங்க. ஓகே, பட் என்னால உங்களை ஃபேஸ் பண்ண முடியல. நீங்க எப்படி இவ்ளோ ஃப்ரீயா? ஹே பிரீத்தி, இதுல என்ன இருக்கு? நீ கேட்டது ஒரு ஹியூமன் நேச்சர், அத யாராலையும் மாத்த முடியாது. அதுக்காக நான் என்ன உன்கிட்ட ரியாக்ட் பண்ண நீ நினைக்கிற? எவ்ரிதிங் இஸ் ஃபைன். நீ உன் மனசுல இருக்கிறத சொன்ன, நான் என் மனசுல இருக்கிறத சொன்னேன். அது ரெண்டு பேருக்கு ஒத்து போகல, ஓகே. அதுக்குன்னு அது த்ரூ அவுட் த லைஃப் கேரி பண்ண முடியுமா என்ன? உனக்கு என் மேல எந்த கோவமும் இல்லையா? ஹேய், நான் எதுக்கு உன் மேல கோவப்பட போறேன்? இங்க பாரு பிரீத்தி, நான் திரும்பவும் அதை தான் சொல்றேன். உன்னோட ஃபீலிங்ஸை என்கிட்ட சொன்னேன், என்னோட ஃபீலிங்ஸை உன்கிட்ட சொன்னேன். தட்ஸ் இட். நான் எதுவும் தப்பா நினைச்சுக்கல. பை தி வே, இதுல தப்பா நினைக்க ஒண்ணுமே இல்லை. எனக்கு இந்த காதல், கல்யாணம், குழந்தை, நோ இன்ட்ரெஸ்ட். அதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. பட் உனக்கு ஃபேமிலியா இருக்கணும்னு ஆசை. அதுக்கேற்ற மாதிரி பர்சன் உனக்கு கிடைப்பாங்க. அவ்வளோதான். ஃப்ரீயா விட்டுட்டு வேலையை பாரு. ஓகே. ஏ பிள்ளை மீனா, வெளியே வா.
ஏன் பிள்ளை வெளியே வா. ஐயோ, மாமா குரலு தான் கேக்குது. அவர் இங்கேயே வந்துட்டாரு போல. ஏன் பிள்ளை வெளியே வான்னு சொன்ன. அவங்களேதான். போச்சு போ, வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்க. கடைசியில இங்கேயே வந்துட்டாங்க. இந்த கத்துத வீட்டுல யாரும் இல்லையா என்ன? ஒருத்தர் வெளியே காணோம். உள்ள ஆட்கள் இருக்காங்களா இல்லையா? ஏன் பிள்ளை யாரு வெளியே நின்று கத்திட்டு இருக்கிறது? ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க. வெளியே நின்று கத்திக்கிட்டே இருக்காங்க. யாரா இருக்கும்? மாமா எவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கா? வெளியே வர உனக்கு இவ்வளவு நேரமா? ஒண்ணும் இல்ல மாமா, பின்னால இருந்த கொல்லப்புறத்துல இருந்த சத்தம் கேட்கல. உங்ககிட்ட என்ன பிள்ளை சொன்னேன்? வேலைக்கெல்லாம் போகாதுன்னு சொன்னேனா இல்லையா? பிறகு எதுக்கு இங்க வந்தா? உன்னை வராதுன்னு சொன்னேனா இல்லையா? அது மாமா, அது அம்மா. வாய முத்துவேலு. என்னத்த இதெல்லாம்? நான் தான் இவ்வளவு வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னேன்ல. பிறகு எதுக்கு இவ இங்க வந்திருக்கா? இல்ல தம்பி, அவ வீட்டுல சும்மா தான் இருக்கா. அதான் எனக்கு ஒத்தாசையா இருக்குமே நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அவ சொன்ன முன்னமே நீ போக கூடாதுன்னு சொன்னேன்னு. எனக்கு ஒத்தாசையா இருக்கும்ல, அதனால தான் வீட்டுல சும்மா தான் இருக்கா. என்னத்த இதெல்லாம்? அவ எதுக்கு வேலைக்கு போகணும்? அவ என் வீட்டுல மகாராணியா இருக்க வேண்டியவ. இவரை கூட்டிட்டு வந்து இங்க வேலைக்காரியா? என்னத்த நீங்க? என்ன தம்பி பண்றது? இவ அப்பா இருக்கு இப்படி ஆயிப்போச்சு. பிறகு என் ஒருத்தியோட சம்பாத்தியத்தை வச்சு 2 பொட்டை பிள்ளைகளை வச்சிருக்கேன். என்னையா பண்றது? இவளுக்கு ஒரு குண்டு மணி கூட போட தேவையில்ல. கட்டின புடவையோட வர சொல்லுத்த. நான் பாத்துக்கிடுறேன். மாமா, இப்ப எனக்கு கல்யாணம்லாம் வேணாம். அத நான் உன்கிட்ட கேட்டனா? எல்லாத்தையும் பெரியவங்க நாங்க முடிவு பண்ணிப்போம். உன்கிட்ட எதுவும் கேட்க இல்ல. என்னாச்சு? ஐயா, ஒண்ணும் இல்லையா. இதாரு, இதுதான் உன் கடைசி எச்சரிக்கை. இனிமே வேலைக்கு போறேன் அங்க போறேன் எங்கேயாவது போனேன் பாரு, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன தம்பி இப்படி சொல்லிவிட்டீங்க? எங்க சம்பளத்தை நம்பிதான் குடும்பமே இருக்கு. என்னங்க நான் சத்தம்? யாரு நீ? எதுக்கு இங்க நின்னு கத்திட்டு இருக்கா? அம்மா, என் மாமதாம்மா. இவ என்ன இந்த பிள்ளையோட மாமங்காரனா? எதுக்கு இங்க நின்று கத்திட்டு இருக்கான்? இந்த பிள்ளை வேலைக்கு போறதுனால அவனுக்கு என்ன? இந்தாருங்கம்மா, இனிமே இவ இங்க வேலைக்கு வரமாட்டா. போச்சு, இனிமே இங்க வர முடியாதா? தம்பி கொஞ்சம் சொல்றத கேளுங்க. இவளும் வேலைக்கு வரலன்னா என் ஒருத்தி சம்பாத்தியம் எப்படி தம்பி போடும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறதே. அவ வேலைக்கு போக கூடாது. இவன் எதுக்கு இவ்வளோ அதிகாரம் பண்றான்? என்னதான் மாமனா இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு என்ன விருப்பமோ அதை தானே செய்ய விடணும். அதை விட்டுட்டு என்ன பண்றான் இவன்? வேணாம் தம்பி, இவளும் வேலைக்கு வரட்டும். ஏட்டே, என்ன இது? நான் தான் இவ்வளவு தூரம் சொல்லுதல்ல. பரவே என் பேச்சையே கேட்க கூடாது நீ கீழோ. மாமா, அப்படிலாம் இல்ல. இந்தாரு, வீட்டுக்கு வாங்க, முதல்ல நிச்சய தேதியை குறிச்சிருவோம். கண்ணானத்தை முடிச்சாதான் நான் சொல்லது கேப்பா. ஏத்தே, வீட்டுக்கு வாங்க, அம்மையை கூட்டிட்டு வரேன், இதை பத்தி பேசுவோம். தம்பி இப்ப வேண்டாம்ப்பா. இவ அப்பா இருக்கிற நிலைமையில இப்போதைக்கு இவளுக்கு கல்யாணம்லாம் வேண்டாம். ஒரு 6 மாசம் போகட்டும். அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டுதேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஏப்பா, அவதான் அவ அப்பாவுக்கு இப்படி இருக்குன்னு சொல்றாள்ல, பிறவு எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கா? எதுவா இருந்தாலும் பாண்டிக்கு உடம்பு சரியாகட்டும், பிறவு இதை பத்தி பேசுங்க. அவளே அப்பனுக்கு இப்படி ஆயிருக்கேன்னு மனசு உடஞ்சு போயிருப்பா. இந்த நேரத்துல எதுக்கு அவளுக்கு கல்யாணம்? நான் உங்ககிட்ட கேட்டேனா? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. என் குடும்பத்துல எதுக்கு தலையிடுறீங்க? ஏய், யாருக்கிட்ட குரல் வசத்துறா? என் குடும்ப விஷயத்துல தலையிட்டா பிறகு என்ன செய்வாப்பா? எதுவும் இல்ல உன் குடும்ப விஷயம். அந்த பிள்ளைக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லுது, நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுத. அதுதான் உன் குடும்ப விஷயமா? தம்பி ஒண்ணும் இல்ல தம்பி, சண்டை போடாதிய. இவங்க வேற இப்படி கத்துறாக, மாமா வேற இப்படி கத்துறாக. என் பிள்ளை கேக்குறதுல என்ன இருக்கு? அந்த பிள்ளை தான் இப்ப கல்யாணமே வேண்டாம்னு சொல்லுது, பிறகுக்கு அவளை கட்டாயப்படுத்திட்டு இருக்கா. ஏம்மா வேண்டாமா. உங்க குடும்ப விஷயம்னா உங்க வீட்டோட வச்சுக்கோங்க. எம்ம வீட்டு வாசல்ல வந்து கத்துனா கேப்பனா? வாய மூடு நீ. யாரும் நீ வா போன்னு சொல்றா? யார பார்த்து நீ வா போன்னு சொல்றா?
ஐயா கதிரு, இவனுக்கிட்ட உனக்கு என்னையா? நீங்க சும்மா இருங்கம்மா. வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டு வாசல்ல நின்னு கத்திட்டு இருக்கான். இவனால இப்படியே விட்டு வைக்க கூடாது. ஏன் மரியாதையா கையை எடுத்துரு. பிறகு நம்ம மனுஷனாவே பார்க்க மாட்டான். தம்பி வேணாம் ஐயா, வாயா. கதிரு, இவன் கிட்ட உனக்கு என்ன? இவன் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ற என்ன கர்மமா பண்ணிட்டு போறான். அம்மாக்கு என்ன வந்தது? உடுல. நீங்க சும்மா இருங்கம்மா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த பிள்ளைய வம்பு இழுக்கிற என் அம்மாவும் மரியாதை இல்லாம பேசுறேன். உன்ன எங்க விடுங்க. சில விடுல பிறகு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஐயா விடியா, அவன் கிடக்குறான். இருளே பயலுல கூட்டு வந்து கவனிச்சுக்க. போய் கூட்டிட்டு வா. இங்கேதான் இருப்பேன். எத்தே வீட்டுக்கு வாங்க. பொறவு பேசிக்கிட்டுறேன். ஏம்மா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. அவன் கொஞ்சம் முன் கோபைக்காரன். ஏதோ கோவத்துல பேசிட்டு போறான். என்ன இருந்தாலும் இவளோட மாமங்காரன். உறவு விட முடியுமா சொல்லுங்க? எல்லாம் சரிதான். அதுக்குன்னு இந்த பிள்ளைக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லுதா? பிறவும் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். எடுத்து சொல்லவும் யாரும் இல்லை. வீட்டில் ஒரு ஆம்பளை துணையும் இல்லை. உன் புருஷனுக்கும் உடம்பு சரியில்லை. அவராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. பிறகு இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானே, யாரையாவது விட்டு பேசுங்க. இல்லைன்னா பஞ்சாயத்துலயாவது சொல்லுங்க. அதை விட்டுப்புட்டு பயந்து பயந்து கிடந்தா என்னம்மா? பஞ்சாயத்துலாம் ஒன்றும் வேண்டாம்மா. ஆயிரம் இருந்தாலும் அவன் இவளை கட்டிக்க போறவன். கட்டிக்க போறவனா? இந்த பிள்ளை அர்ஜுன் அந்த காரணத்தினால்தான் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லுதா? இதெல்லாம் அர்ஜுனுக்கு தெரியுமா? இந்த பிள்ளை எல்லாத்தையும் சொல்லியிருக்கும். சொல்லாமலா இருக்கும்? இதெல்லாம் மனசுல வச்சுக்கின்னு எங்களை வேலையை விட்டு துரத்திடாதீங்கம்மா. சே என்ன லட்சுமி இப்படி சொல்லிவிட்டா? எத்தனை வருஷமா நீங்க வேலை பார்க்குத? நான் அப்படி பண்ணுவேனா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க குடும்ப பிரச்சனைய கொஞ்சம் பஞ்சாயத்தை வச்சியாவது பாருங்க. விருப்பம் இல்லைன்னு சொல்லுதா, என்னன்னு கேளுங்க. இந்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லாம கட்டி கொடுத்துட்டு காலத்துக்கும் கஷ்டப்பட வேண்டாம். என்னன்னு பேசி முடிவிடுங்க. நான் அவகிட்ட பேசுதம்மா. இவ எப்படி அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவா? இவதான் அர்ஜுனை காதலிக்கிறாளே. ஆனா வீட்டுல ஒத்துக்குவாங்களான்னு தெரியலையே. அவனுக்கு முன்ன நான் இருக்கேன், ஆதி இருக்கான். எங்க 2 பேரையும் விட்டுட்டா அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. வீட்டுல அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் அவன் யோசிச்சானா இல்லையா? இந்த பிள்ளைக்கு இப்படி பிரச்சனை இருக்கு. இந்த நிலைமையில அவளை எப்படியும் விட முடியாது. அவனும் கல்யாணம் பண்ண முடியாது. சின்ன பையனா இருக்கான். வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே.